வணக்கம் நண்பர்களே, என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னி ராசிக்காரர்களான மார்ச் மாதம் முழு பலன்கள் தான். இந்த மாதம் உங்களுக்கு பிளானிங் மாதம், பேஷன்ஸ் ரொம்பவுமே முக்கியம். கன்னி ராசியோட அதிபதி புதன் தான். இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? இவங்களோட நேச்சுரல் ஜென்ரலாவே அவங்க அனலைஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் அனலைசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு மைண்டா இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும், அது எப்படி வந்தது? அது என்ன பண்ணலாம்? அது இதனால என்ன யூஸ்? அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துலயுமே அவங்க ஒரு டீட்டெயில்டு மைண்டடா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்டாவும் இருப்பாங்க. அத கரெக்ட்டா முடிக்கணும். ஒரு பென் எடுத்தோம் அப்படின்னா, எழுதிட்டு திருப்பி அத பெண்ண அந்த பாக்ஸ்லயே வச்சிரணும் அப்படிங்கிற குணம் இவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அதிகமா யோசிக்கிறது இவங்களுக்கு ஒரு ஹேபிட். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்க போது. மந்தோட ஆரம்பம் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவா தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் வீக்ல கொஞ்சம் ப்ராக்ரஸா இருக்கும். லாஸ்ட் வீக்ல கண்டிப்பா குட் நியூஸ் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க ஏதாவது பேப்பர் ஒர்க்ல இருக்கீங்க, அப்படி இல்லன்னா டாக்குமெண்ட்ஸ் மேட்டர் பண்ற அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா, ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த மாசத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலை அப்புறம் கெரியர பொறுத்தவரைக்கும், ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனை கண்டிப்பா உங்க மனசுல மேலோங்கும். ஆஃபீஸ்ல உங்களுக்கான நீங்க பார்த்துட்டு இருக்க வேலையில இப்ப உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒர்க் ஏதாவது பெண்டிங்ல வச்சிருக்கீங்க, ஏதாவது டாக்ஸ் ப்ராப்ளம் அந்த இல்லன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஹோல்ட்ல இருந்துச்சுன்னா, அது இந்த டைம்ல உங்களுக்கு கிளியர் ஆயிடுங்க. என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கணக்கு விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருங்க. ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் கூட உங்களுக்கு பெரிய அளவுல அடுத்த லெவலுக்கான பிஸ்னஸை உங்களுக்கு கொண்டு கொடுக்க போகுது. ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் ஸ்டேபிளாக இருக்கும். லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு இன்கம் வந்துச்சு அப்படின்னா, அது மூலிமா உங்களோட லோனை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னெசரியாக தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மந்தோட மிடில் ஃபேமிலியோட எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் அவாய்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்ல விஷயம். சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் உங்களுக்கு லவ்வுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குங்க இந்த மந்த்து. அதனால் கூட இருக்கவங்கள கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. அப்படின்னா ஸ்லோவாக அதுக்கப்புறம் ஸ்டெடியான ரிலேஷன்ஷிப் இந்த மாதத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மேரிடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா, வயிறு வலி அது சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றதுல கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. டைஜஷன் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப் ஷெட்யூலை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. லக்கி டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் உங்களுக்கு வெனஸ்டே தான். லக்கி கலர் அப்படின்னா க்ரீனு, லக்கி நம்பர் அப்படின்னா என்னதுன்னா 5. இந்த மாதம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன தெரியுமா? 5, 14, 23. நீங்கள் புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. எது உங்களுக்கான விருப்பமான தெய்வம்னு நினைக்கிறீங்களோ, அவரை புதன்கிழமை கண்டிப்பாக வழிபடுங்க. கன்னி ராசிக்காரர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி சக்ஸஸ். பேஷன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய அச்சீவ்மெண்ட் வரும். உங்கள் நட்சத்திரத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.